திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளம் கிளியே இன்னமுறங்குதியோ சில்லென்று அழையேன்மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடலோரும் பாவாய். பொருள்: ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கின்றாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கின்றது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கின்றாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேசத் தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகின்றேன் என்கின்றாள். அடியே, நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கின்றது என்று கடிந்து கொள்கின்றார்கள். அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கின்றாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகின்றீர்களே, எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கின்றாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவாலயா பீடம் என்னும் ஜானியை அளித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கின்றார்கள். விளக்கம்: ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கின்றாள் ஆண்டாள். பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும்? இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கின்றாள். படிக்க படிக்க சர்க்கரையை துண்டாய் இனிக்கும் இப்பாடல் இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகின்றது.